எனக்கு மழைக்காலம்னா ரொம்ப பிடிக்கும். கூஸ்பெர்ரி சாப்பிட இதுதான் சிறந்த காலம். ஆனா இப்ப வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே. பொறுத்திருந்து பாரு, நான் அதிர்ஷ்டசாலிங்கிறது தெரியும். ஆமா, நீ அதிர்ஷ்டசாலி தான், அதனாலதான் உனக்கு அடிப்படல. ஏதோ மழை பெஞ்சதுனால கால் வழுக்கி விழுந்துட்டேன். பலு, இங்க பாரு. நமக்கு ஏன் கூஸ்பெர்ரிஸ் கிடைக்கலங்கிறது இப்போதான் தெரியுது. அங்கேயே நில்லுங்க, இதெல்லாம் என்னோடது. ராங்கூர், பார்த்தாலே தெரியுது நீதான் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற இங்க வந்துகிட்டே இருப்பாங்க. சரி, நான் மறந்துட்டேன், கிளம்பட்டுமா? நல்லது, நன்றி. சீக்கிரம் கிளம்புங்க. ஆமா, அது ஏன் கோவமா பேசுது? அது சரி, ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு? அதாவது கிரேன். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கிரேன் தான் இந்த ராங்குவை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷம் அதுங்க இடம்பெயரும் போதும் இது நிறைய பெர்ரிஸை சேர்த்து வைக்கும். அதுங்க சாப்பிட்டுட்டு போகும். சரி, நாம அதுல அருமையா இருந்தது. நம்ம மறுபடியும் செய்யலாமா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நாங்க கிளம்புறோம். இனிமே இந்த தப்பு நடக்காது. நடக்காம இருந்தா சரி. நாம இப்ப பண்ண மாதிரி மேல போய் திரும்ப சறுக்கிக்கிட்டே வரலாமா பலு? நாம இங்க விளையாடிக்கிட்டு இருந்தா அந்த பறவை எல்லா பெரிசையும் பறிச்சுக்கிட்டு போயிடும். வா போலாம். நாம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம். பலு, நாம தனித்தனியா போய் தேடலாம். அப்பதான் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போ. ஏதாவது கண்டுபிடிச்சா எனக்கு குரல் கொடு. பம் 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 பம். அவன் அந்த கூட நிறைய பெரிச பறிச்ச உடனே அவன் கிட்ட இருந்து அதை நம்ம பறிச்சிடலாம். அவன் எங்க போயிட்டு இருக்கான்? நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ நியாயமா பார்க்க போனா கூஸ்பெர்ரிஸ்ல படிச்சிட்டு இருக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அத விடுங்க. நான் ப்ளூபெர்ரி படிச்சா என்ன, பறிக்கலனா என்ன? இந்த பையன் ரொம்ப திமிரால பேசுறான். சொன்ன வேலையை செய்யல, அதனால பல்லு கிட்ட போய் இவனை பத்தி சொல்லுவோம். இல்ல, இருங்க. சரி, நீங்களும் என்னோட வாங்க. ஆனா சத்தம் போடாம இருக்கணும். இருப்பீங்களா? கண்டிப்பா, நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவோம். அங்க இருக்கு பாருங்க, அதுதான் நாம எடுத்துட்டு வர போறோம். இத பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு. அத அங்கேயே வச்சிடு. அது உனக்காக எடுத்தது இல்ல. இரு, நான் உனக்கு விசிறி விடுறேன். போதும், நிறுத்துறியா? கூஸ்பெர்ரிஸ், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அத தொட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மறுபடியும் எல்லாரும் இந்த மலையில சறுக்க வந்துட்டீங்களா? என்கிட்ட வரமாட்டேன்னு முதல்ல சொன்னீங்க. இல்ல, நீ காலையில இருந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு யாருக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பார்த்தோம். யாரு? கொக்குங்களா? ஆமா, கொக்குகள் தான். நம்ப எங்க அவங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்களா? இல்ல, அத சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். நதிக்கரை ஓரமா தரையிறங்கி இருக்காங்க. அவங்க வழியை மறந்துட்டாங்க போல. அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அதெல்லாம் அவங்க எங்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கள நாங்க பார்த்தோம். அவங்க வருஷம் இங்கதானே வராங்க. அவங்களுக்கு எப்படி வழி தெரியாம போயிடும்? அது அந்த கொக்குகள்ல எந்த வழியும் மறக்கல. அவங்க உனக்காக ஒரு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன்னு சொல்லிடாத. அது உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்குமே. நீங்க அது கிட்ட போய் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் இப்படி கோவப்படுற? நான் சொன்ன பொய்யால வந்த ஆபத்து போயிடுச்சு. வாங்க, நம்ம சந்தோஷமா விளையாடலாம். வேண்டாம், நிறுத்துங்க. இப்ப எங்களை இங்க தடுக்க யாரால முடியும்? என்னால முடியும். இது ரொம்ப ரொம்ப சின்ன மீன். இத சுலபமா பயமுறுத்துவேன். தபாக்கி, நீ கொக்குங்களை பாத்தியா?
ஏன்னா கொக்குங்களா? இந்த நதிக்கரை ஓரமா இருக்கிறதா சொன்னாங்களே. இங்க எந்த கொக்குங்களும் வரல. உனக்கு யார் அப்படி சொன்னது? யார் சொன்னதுன்னு கேக்குற? எனக்கு மோக்லியும் அந்த குரங்குங்களும் தான் சொல்லுச்சு. மாக்லியா? நீ திரும்பி போய் அவனை அங்கேயே இருக்க சொல்லு. உன்னை இதுவரைக்கும் வர வச்சு ஏமாத்தினதுக்கு அந்த மோகலிக்கு ஒரு நல்ல பாடத்தை நாம கத்துக் கொடுக்கலாம். ஆமா, அந்த பையனுக்கு நாம பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். அவனுக்கு அதை விட பெருசா காத்துட்டு இருக்கு. என்ன அவுத்து விடுங்க, சொன்னா கேளுங்க. நான் நிறுத்த சொன்னேன். நன்றி. உங்ககிட்ட இருந்து நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் எல்லாத்தையுமே சரி பண்றேன், நம்பு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அதுதான் நீங்க எல்லாரும் எனக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. சரி, நான் போறேன். ஆனா என்ன மன்னிச்சிடு, நான் வேணும்ட்டே இப்படி பண்ணல. வாங்க போலாம். இல்ல, நீ சொன்ன மாதிரி அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க நாங்க வந்துட்டோம் பாத்தியா? ஒரு நிமிஷம், என்ன சொன்ன? அவனை இங்க கூட்டிட்டு வர சொல்லி நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. நீ பொய் சொல்லாத. நல்லா கேட்டுக்கோ, இந்த மலை எனக்கு சொந்தமானது. இங்க இருந்து போயிடு. உனக்கு உண்மையிலேயே வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதை பிடிக்க வந்த. என்ன பிடிக்காம அதோட சுலபமா சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம். ஆனா என்னோட ஜெயிக்க முடியாதுல்ல. என்ன சொன்ன? உன்னை ஜெயிக்க முடியாதா? நீதான இந்த யோசனைய சொன்னது? நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். இந்த இடமெல்லாம் என்ன ஆச்சு பாத்தியா? எல்லாம் நாசமாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன், நம்பு. ஹலோ ரங்கு, எப்படி இருக்க? ஓ, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லையே. ஒரு நிமிஷம். ராங்கு எதுக்காக உங்களுக்கு சாப்பாடும் தங்குற இடம் ரெடி பண்ணலனா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவ கஷ்டப்பட்டு இதை உருவாக்கி இருக்கா. என் பின்னாடியே வாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கல்ல, இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஊ, ஊ, ஹேய். ஹேய், ஹேய். இது ரொம்ப அருமையா இருக்கு. பலு, பலு, உன் உதவி எனக்கு தேவை. அப்புறம் பெரி சுந்தா ரங்குக்கு கொடுக்கணும். நான் பறிச்சுக்கிட்டு வந்தத அதுக்கு கொடுக்க சொல்ற? இப்போ நீ என்ன திட்டம் போட்டிருக்க மௌக்லி? எல்லாம் முடிஞ்சது ரங்கு. நாங்க எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம். ராங்கு, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கிற ராங்கு. சரியா சொன்ன, நீ கலக்கிட்ட இந்த வாட்டி. ரொம்ப நன்றி. இதுக்காக நான் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டிருக்கேன். நீ கொஞ்சம் ஓய்வெட. கண்டிப்பா. நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க அது வரைக்கும் அந்த கூஸ்பெரி போய் சாப்பிட்டுட்டு இருங்க. நானே உங்களுக்காக பறிச்சேன். பலு, நீ எங்க இருக்க?
அவன் இந்த தேன் கூட இருக்கிற மரத்துக்கு தானே வந்து என்ன காத்திருக்க சொன்னா, இல்ல இந்த கோவில் கிட்ட இருக்கிற தேன் கூடா? ஓ, அது உடைஞ்சிடுச்சு. ஹோ, அது வலுவாதான் இருக்கணும். இரு வரேன், உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நான் இங்க மறைஞ்சிருப்பேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டல. பலு, யாராவது என்னை காப்பாத்துங்க. நான் சாப்பிடுறதுக்கான நேரம் வந்தாச்சு. மரியாதையா இங்க வந்துரு. முடியாது. உனக்கு என்ன சாப்பிடணும்னா நீ முதல்ல இங்க வா. இல்ல வயசாயிடுச்சுன்னு தனியா பார்த்து பயப்படுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? நல்லா சந்தோஷமா போயிட்டு வா. ஓ நோ, ஃபியோனா என்னை காப்பாத்து. மரக்கொடிய தூக்கி போடு சீக்கிரம். எதுக்காக இப்படி வேடிக்கை பாக்குற? மன்னிச்சிரு. இப்போ நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்னா ஜக்காலா. ஃபியோனா சீக்கிரம் வா. முடிஞ்ச அடுத்த தடவை முயற்சி பண்ணு ஜக்காலா. ஆனா அதுக்கு நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கணும் இல்லையா? ஆச்சரியமா இருக்கு, நம்ம பின்னாடி வரவே இல்ல. நாம வசமா மாட்டிக்கிட்டோம். நான் அவனை இந்த இடத்துக்கு வர சொல்லி தெளிவா சொன்னனே. மௌக்லி, மௌக்லி. தொலைஞ்சு போயிட்டானா என்ன? மௌக்லியை நான் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஷேர்கான் என்னை இந்த இடத்துக்கு வர சொல்லி இருந்தான். அப்ப கண்டிப்பா இங்க அச்சச்சோ, இங்க பாத்தியா உடைஞ்ச மரக்கிளை இருக்கே. அப்படின்னா இந்நேரம் உன் நண்பன் மோகிலியே ஷேர்கான் சாப்பிட்டுருப்பான். இல்ல இல்ல, நீ சொல்றத நம்புறதுக்கு நான் என்ன மூளை இல்லாதவன் நினைச்சியா? இந்த பக்கம் போலாம். அது என்ன சத்தம் மோக்லி? அது ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. ஏதாவது பண்ணு. நம்ம உயிரோட தான் இருக்கோமா? நம்பவே முடியல. நாம தப்பிச்சிட்டோம். நாம இப்ப நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். இனிமே வீட்டுக்கே போக முடியாது. கண்டிப்பா போலாம். எனக்கு ஒரு சுலபமான வழி தெரியும். அப்படியா? நம்ம இந்த மலை ஏறி போலாம். என்னால அவ்வளவு உயரம் ஏற முடியாது. அதுக்கு அவசியமே இல்ல. மௌக்லியோட கால் தடம் இங்கேயோட முடிஞ்சு போச்சு. ஷேர்கானோட கால் தடம் இது வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அதை காணோம். இப்போ நீ என்ன சொல்ல வர? மோகிலி அவன் சாப்பிட்டான். எனக்கு என்னமோ அவங்க தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாங்கன்னு தோணுது. இங்கிருந்து போயிடு. எனக்கு கரடிகளை பிடிக்காது. ஒரு நிமிஷம் இரு. நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா இங்க இருந்து போயிடுறேன். மௌக்லியும் ஷேர்கானும் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. தெரியும், அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும். நீ என்ன சொல்ல வர? அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நதியில அவங்க அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய அடிபட்டு இருக்கும். நான் வரேன். நீர்வீழ்ச்சி.
நீயும் கொஞ்சம் ஏற முயற்சி பண்ணு. பாதி தூரத்துக்கு மேல ஏறிட்டோமா? கிட்டத்தட்ட. நாம இந்த 2-3 பாறைகளை தாண்டி போனா போதும். நாம வீட்டுக்கு போயிடலாம். கவலைப்படாத, நாம சேர்ந்தே குதிக்கலாம். 1 2 3. நாம சாதிச்சிட்டோம். ஆமா, சாதிச்சிட்டோம். மௌகுலி காப்பாத்தியே ஆகணும். நீ ஏன் என்ன இப்படி மிதிச்சுக்கிட்டு போற டபாக்கி? உன்னை அப்புறமா பாக்குறேன் பல்லு. நீ என் கையில மாட்டின. நடக்கும்போது முன்னாடி பார்த்து நடக்கணும். உன்னை நான் அப்புறமா பாக்குறேன் டபாக்கி. இன்னும் 3 தான் பாக்கி. நான் முதல்ல போறேன். நான் பிடிச்சிட்டேன். பயோனா, அங்க பாரு, கீழே. அது ஷேர்கான். அவன் ஆபத்துல இருக்கான். நான் போய் அவனை காப்பாத்தணும். இத கெட்டியா பிடிச்சுக்கோ. என்ன ஆனாலும் விட்டுறாத. நிஜமா தான் சொல்றேன். கெட்டியா பிடிச்சுக்கோ. கண்டிப்பா. நன்றி. என்னால நம்ப முடியல. அவன் இன்னும் உயிரோட இருக்கான். என்ன மன்னிச்சிரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீயா மௌக்லி? கடைசியா நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்த போறேன். எதுக்காக நீ என்ன காப்பாத்துற? இவ்வளவு உயரத்துல இருந்து தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனா அது யாருக்குமே நடக்க கூடாது. என் எதிரியா இருந்தாலும் சரி, நீ பயப்படாத. நான் உன் கூட தான் இருக்கேன். என்னால கரைக்கு வந்து சேர முடியாது. ஏன்னா நீந்திரத்துக்கான சக்தி என்கிட்ட இல்ல. அதுக்கு அவசியமே இல்ல. உன்னை காப்பாத்தியாச்சு. ஆமா. இனி உன் வழியில போ. ஃபியோனா, இரு. நாம 2 பேரும் தப்பிச்சிட்டோம். தேவையில்லாம என் வழியில வராத. நான் போய் ஆகணும். காப்பாத்துங்க. என்னை காப்பாத்து ஃபியோனா. இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஃபியோனா, அவன் ஓடி போயிட்டான். இவனை மரியாதையா விட்டுட்டு போயிடு. முடியாது. இவன் என்னோட உணவு. Oh no! Oh yes. இது கனவா இல்ல நனவா? நீ என்ன காப்பாத்துனதுக்கு பதிலா இப்ப நானும் உன்னை காப்பாத்திட்டேன். இப்ப சமமாயிடுச்சு. அப்படின்னா இப்ப நான் உன்னை தாராளமா சாப்பிடலாம். பல்லு. உனக்கு ஒன்னும் ஆகலையே ஷேர்கான்? நீ என்ன நலம் விசாரிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? நிஜமாவே ஷேர்கான் உன்னை காப்பாத்துனாங்கறியா? ஆமா, அப்பதானே என்ன சாப்பிட முடியும். அந்த கதையை நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். நீ ஃபியோனாவை பாத்தியா? இல்லையே. மரியாதையா என்னை விட்டுட்டு போயிடு. இல்ல, நான் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ என் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்க.
உங்க ஜாங்கிள் புக் இது உங்க ஜாங்கிள் புக் ஜாங்கிள் புக் இது உங்க ஜாங்கிள் புக் அன்புடனே ஒன்றாய் கூடி நன்றாய் வாழ்ந்தனரே உங்க ஜாங்கிள் புக் இது உங்க ஜாங்கிள் புக் ஜாங்கிள் புக் இது உங்க ஜாங்கிள்